ஹெச்ஜி வெல்ஸோட த டைம் மெஷின் ஒரு சாகச கதை மட்டும் இல்ல, அது மனிதர்களோட எதிர்காலத்தை பத்தின ஒரு அதிர்ச்சியான எச்சரிக்கை. வாங்க இந்த கதைக்குள்ள கால பயணியோட சேர்ந்து நாமளும் ஒரு பயணம் போய் பார்க்கலாம். நம்மளோட இந்த ஆய்வுல காலத்தை பத்தின ஒரு புது தியரியில ஆரம்பிச்சு பல லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம் மனிதனோட நிலைமை என்னவாகுங்கிற ஒரு பயங்கரமான உண்மை வரைக்கும் பார்க்க போறோம். கால பயணியோட இந்த கதையை நம்ம ஒவ்வொரு படியா ஆராயலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கதை ஏதோ எதிர்காலத்துல ஆரம்பிக்கல, இல்லவே இல்ல. இது ஆரம்பிக்கிறது 19ஆம் நூற்றாண்டுல ஒரு வசதியான வீட்டு வரவேற்பறையில. அங்கதான் உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஐடியா பிறக்குது. நம்ம ஹீரோ, அவருக்கு பேரு கூட கிடையாது. அவரை நாம கால பயணின்னு தான் சொல்லுவோம். அவர் தன்னோட நண்பர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க, காலம்ங்கிறது சும்மா கடந்து போற விஷயம் இல்ல, அதுவும் நீளம் அகல மாதிரி ஒரு 4வது டைமென்ஷன். அதுல நம்மால வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி போக முடியும்னு சொல்றாரு. அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். நாம எல்லாருமே காலத்துல முன்னோக்கி தானே போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த பயணத்தோட வேகத்தையும் திசையையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெஷினையே உருவாக்க கூடாது? யோசிச்சு பாருங்க. ஆனா அவரு சும்மா வாய் வார்த்தையோட நிறுத்தல, தன் மெஷினோட ஒரு குட்டி மாடல் எடுத்து அவங்க முன்னாடி காட்டுறாரு. அடுத்த செகண்ட் அவங்க கண்ணு முன்னாடியே அது காத்தோட காத்தா மாயமா மறைஞ்சு போகுது. இப்போ அவங்க நண்பர்களோட சந்தேகம் எல்லாம் போய் ஒரே திகைப்புல நிக்கிறாங்க. இப்போதான் உண்மையான பயணம் ஆரம்பமாகுது. நம்ம கால பயணி அவரோட முழுசா செஞ்ச மிஷின்ல ஏறி உட்கார்ந்து இதுவரைக்கும் யாருமே பாத்திராத ஒரு எதிர்காலத்தை நோக்கி கிளம்புறாரு. அவர் போய் இறங்குற வருஷம் என்ன தெரியுமா? 8,371. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 8 லட்சம் வருஷம் கழிச்சு. முதல்ல பார்க்கறதுக்கு அந்த உலகம் மனுஷங்களோட பொற்கால மாதிரி, ஒரு சொர்க்க மாதிரியே தெரியுது. அங்க அவர் பார்க்கறது ஒரு ஆச்சரியமான உலகம். சண்டே இல்ல, வியாதி இல்ல, ஏழ்மைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. மனுஷங்க ஈலோய்னு சொல்லப்படுற ரொம்ப அழகான சின்ன உயிரினங்களா மாறி எந்த கவலையும் இல்லாம ஒரு பூங்காவில் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சொர்க்கம் ஒரு காணல் நீர்தாங்கிறத அவர் சீக்கிரமே புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஈலோய்களுக்கு ஒரு 5 வயசு குழந்தையோட அறிவுதான் இருக்கு, அவங்களுக்கு ஆர்வமே இல்ல. அப்போதான் அவருக்கு உரைக்குது, இது வளர்ச்சி இல்ல, இது மனுஷ இனத்தோட வீழ்ச்சின்னு. அந்த ஆரம்பத்துல இருந்த ஆச்சரியம் எல்லாம் போய் மெதுவா ஒரு மாதிரியான பயம் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த அழகான உலகத்தோட வெளித்தோற்றத்துக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு நம்ம பயணிக்கு தோண ஆரம்பிக்குது. அப்பதான் அவருக்கு முதல் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவரோட டைம் மெஷினை காணோம். அது எப்படி காணாம போச்சு? பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஸ்பிங்ஸ் சிலைக்கு அடியில யாரோ இழுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ அவரு இந்த எதிர்காலத்துல மாட்டிக்கிட்டாரு. இப்பதான் மர்மங்கள் ஒவ்வொன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. ஈலோய்கள் கிட்ட கேட்டா ராத்திரியை பத்தி சொன்னாலே நடுங்குறாங்க. நிலத்துல அங்கங்க மர்மமான கிணறுகள் இருக்கு, அதுல இருந்து ஒரு மாதிரி சத்தம் வருது. இந்த சொர்க்கம் அதோட இருண்ட ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே காட்ட ஆரம்பிக்குது. சரி, என்னதான் இருக்குன்னு பாத்துருவோன்னு எல்லா தைரியத்தையும் வரவழைச்சுக்கிட்டு அந்த இருண்ட கிணறுகள்ல ஒண்ணுக்குள்ள இறங்குறாரு. அங்க ஒரு பாக்குற காட்சி இருக்கே, அது இந்த உலகத்தை பத்தி அவர் நினைச்ச எல்லாத்தையும் தலைகீழா மாத்திருது. அப்போதான் அந்த பயங்கரமான உண்மை அவருக்கு புரிய வருது. மனுஷன் இனம் ஒன்னா வளரல, அது 2ஆ பிரிஞ்சு 2 தனித்தனி இனமா மாறிடுச்சு. இதுதான் இந்த நாவலோட மிக முக்கியமான கருத்து. வெல்ஸ் வாழ்ந்த காலத்துல இருந்த பணக்காரங்க ஏழைங்கிற அந்த வகுப்பு வேறுபாடு பல லட்சம் வருஷங்கள்ல 2 வேற வேற உயிரினங்களாவே மாறி போயிடுச்சு. பாருங்க, மேல உலகத்துல ஈலோய், கீழ உலகத்துல மோர்லாக்ஸ். சரி, அப்போ ஈலோய்கள் முதலாளிகள், நிலத்துக்கடியில வேலை செய்யற மோர்லாக்ஸ் தொழிலாளிகள், அப்படிதானே? நம்ம பயணியும் முதல்ல அப்படிதான் நினைக்கிறாரு. ஆனா இருட்ட கண்டா ஈலோய்கள் ஏன் அப்படி நடுங்கணும்? அதுக்கு பின்னால வேற ஒரு கொடூரமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. உண்மை என்னன்னா, மோர்லாக்ஸ் வேலைக்காரங்க இல்ல, அவங்க தான் இப்போ எஜமானர்கள். அவங்க ஈலோய்களை வளர்க்குறாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களோட சாப்பாட்டுக்காக. ஆமா, ஈலோய்கள் இப்போ வெறும் கால்நடைகள் தான். இந்த பயங்கரமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம பயணியோட நோக்கம் மொத்தமா மாறிடுது. இதுக்கு மேல இது ஆராய்ச்சி பயணம் கிடையாது, இது உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு போராட்டம். மோர்லாக்குகளை எதிர்க்க ஆயுதம் வேணுமேனு தேடும்போது அவருக்கு ஒரு தீப்பெட்டி கிடைக்குது. நெருப்ப கண்டா மோர்லாக்ஸ்க்கு பயம். ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவரோட மிஷினை மீட்கிற அந்த போராட்டத்துல அவருக்கு துணையா இருந்த ஒரே ஒரு ஈலாய் பெண்ணான வீணாவை இழந்துடுறாரு. மிஷின் கிடைச்சாலும் அந்த வெற்றி ஒரு பெரிய சோகத்தோட தான் வருது. மோர்லாக்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த விரக்தியில அவர் தன்னோட காலத்துக்கு திரும்பல. அதுக்கு பதிலா இன்னும் பல கோடி வருஷங்கள் முன்னோக்கி போறாரு. அங்க அவர் பார்க்கறது உயிரே இல்லாத செத்துக்கிட்டு இருக்கிற பூமியோட கடைசி நாட்களை. அங்க பார்த்த கொடூரங்கள்ல இருந்து தப்பிச்சு ஒரு வழியா அவர் தன்னோட காலத்துக்கே திரும்பி வராரு.
நினைச்சு பாருங்க, அவர் பல லட்சம் வருஷங்க பயணம் செஞ்சிருந்தாலும் இங்க அவர் கிளம்புன இடத்துக்கே வெறும் சில மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து சேர்றாரு. ஆனா அவர் சொன்ன கதையை யாருமே நம்பல. எல்லாரும் அவரை கேலி பண்றாங்க. ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு ஆதாரம் இருந்துச்சு. வீணா அவருக்கு அன்பா கொடுத்த 2 வாடி போன பூக்கள். அந்த பூக்கள் சொல்லுது, மனித இனத்தோட அறிவும் வலிமையும் அழிஞ்சு போன பிறகும் கூட அன்பு மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னு. ஆனா அவர் அங்கேயும் நிரந்தரமா தங்கல. அடுத்த நாளே மறுபடியும் தன்னோட டைம் மிஷின்ல ஏறி காலத்துக்குள்ள காணாம போயிடுறாரு. அவர் எங்க போனாரு, எதுக்காக போனாரு, அந்த கேள்விக்கு பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமாவே இருக்கு.